ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜவ்வரிசி பிரியாணி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு ஜவ்வரிசியை 4-5 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் அமர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசியணும். அப்படி மசியலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour கூட ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புதினா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி, 1/4 கப்பு தயிர், ஒரு பிரியாணி இலையும் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி பிரியாணி ஸ்பைசஸும் பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி, ஒரு பிரியாணி இலை. அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெங்காயம் எடுத்து வச்ச ஒரு வெங்காயத்தை நல்லா உப்பு போட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரையும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 1 minute குக் பண்ணுங்கள், தக்காளி மசிகிற வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சம் புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு தயிரை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 minutes நல்லா குக் பண்ணுங்கள். அது அப்படியே நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க ஜவ்வரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி கொஞ்சம் ஒரு 1 minute குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எகெயின் குக் பண்ணலாம். இப்போ கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எகெயின் ஒரு 1 to 2 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஜவ்வரிசியில் நல்லா இறங்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜவ்வரிசியோடு எல்லாம் கலந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கவர் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பேனை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சாச்சு. இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் OURSTYLE cooking. தேங்க்யூ.